நீர் வந்தால் சூழ்நிலும் மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலும் மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். கவலைப்படாது. என் சூழ்நிலை மாறுமா, என் வாழ்க்கையிலே இது நடக்குமா நடக்காதா என்று கவலையோடு நீ இருந்து கொண்டால் ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலை மனுஷர் மூலம் அது நடக்காது, அது முடியாது. ஆனால் ஆவியானவருக்கு முடியாது ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடியும். ஆவியானவர் வந்தார். இன்னைக்கு உங்கள் வீட்டிலே உங்களுடைய ஆவியானவர் வந்தார், எல்லாமே நடக்கும். எல்லா சூழ்நிலும் மாறும். ஐயா, என் சூழ்நிலும் மாறாதா, என் வாழ்க்கை மாறாதா, என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராதா என்கிற பிரச்சனையோடு நீ சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வந்தால் எல்லாமே மாறும். பேதுருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா, பேதுருடைய வாழ்க்கையை, ஐயோ நான் இந்த ஊழியம் செய்ய முடியுமா, ஆண்டவருக்காக வாழ முடியுமா, ஐயோ ஆண்டவருக்காக நான் பணி செய்ய முடியுமா என்று ஆலோசனையோடு விட்டு கடலுக்குள்ள போயிட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எருசலேமுக்கு போய் காத்திரு, ஆவியானவர் வந்தப்போ நீ பலன் அடைவார், நீ பலன் அடைவார். ஆவியானவர் வந்தா உனக்கு பலம் தருவார். அவர் வந்து உனக்கு பலம் தருவார். ஆவியானவர் வந்த பிறகு அவருடைய பேசி மாறிடுச்சு, அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அவருடைய எல்லாமே மாறிடுச்சு. காரணம் ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவர் வந்த பிறகு அதே பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் வந்தால் நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு. உன்னுடைய சூழ்நிலை மாறும், எல்லாமே மாறும், கண்டிப்பா மாறும். கவலைப்படாத. ஆவியானவரை கூப்பிடு. ஆவியானவரே எனக்குள்ள வார மாட்டேன், ஆவியானவரே என் வாழ்க்கைக்குள்ள வாரம், ஆவியானவரே என் வாழ்க்கைக்குள்ள வாரம்.